வாட் இஸ் இன்கம்? இன்கம்ங்கிறது மாதம் மாதம் நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படிங்கிறது தான். அந்த அமௌண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட சேலரியாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்லேருந்து வர அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட ரெண்டல், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா கிடைக்கிற அமௌண்ட், எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ அமௌண்ட்டு ரிசீவ் ஆகுதோ அதுதான் உங்களோட இன்கம். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான் ஃபினான்ஷியல் என்ஜினுக்கு வந்துட்டு நம்ம ஃபியூலாக யூஸ் பண்ண போகிறோம். லைக் வந்துட்டு மாதம் ஃபுல்லாக செலவு பண்ண போகிற செலவுக்கு இதுதான் வந்துட்டு இனிஷியல். பொதுவாக நம்ம இன்கம்மை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்டிவ் இன்கம், ரெண்டாவது பேசிவ் இன்கம், மூணாவது போர்ட்ஃபோலியோ இன்கம். இதில் ஆக்டிவ் இன்கம்னா என்னென்னா, நீங்கள் டைரெக்டாக ஏர்ன் பண்ணுற, இப்போ ஜாப் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி உங்களுக்கு டைரெக்டாக இன்கமில் வந்து சேரும். அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெலாம் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம்ஸில் வரும். உங்களோட டைரெக்டான டைம் அண்டு எஃபோர்ட் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கிறது ஆக்டிவ் மணின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்ங்கிறது நீங்கள் ஒரு டைம் உங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ரெகுலராக உங்களுக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு பேசிவ் இன்கம்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுன்னா ரெண்டல் இன்கம், டிவிடெண்ட்ஸ், இல்லை உங்களோட சேவிங்ஸ்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டு, ராயல்ட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேசிவ் இன்கமில் வரும். தேர்ட் ஒன் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ இன்கம். இந்த போர்ட்ஃபோலியோ இன்கம்ங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க உங்களோட ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், கிரிப்டோ, இல்லை ரியல் எஸ்டேட்லேருந்து வர உங்களுக்கு இன்கம் எல்லாமே போர்ட்ஃபோலியோ இன்கம்.